ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்ட்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டே நேரத்தை வினாடிக்கு தேவையில்ல. டேரெக்டாக இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோமா? போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அந்த லேடி வந்து திரும்பவும் ஹீரோ இருக்கிற இடத்துல பயங்கரமாக மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கான எபிசோட அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல இந்த செலஸ்டியல் பாடி டெக்னிக்கை நான் பாப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. அவங்களோட அந்த டெக்னிக்கை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த லேடியும் ஹீரோ கிட்ட சரிவா நம்ம கிளம்புவோம், ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களோட அந்த செலஸ்டியல் பாடியை எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல கிளம்பி போயிட்டு இருக்க. கின் கிளானை சேர்ந்தவனும், நீங்கள் இந்த இடத்துல அவனுக்காக நியாயம் கேட்டுதானே வந்தீங்க, அப்போ என்னோட கிளானுக்கும் நியாயம் வேணும், இங்கே சொல்லலைனா கண்டிப்பாக என்னால் இந்த இடத்துல இருந்து உங்களை அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. கவர்மெண்டிங் செக்ட் உங்களோட ஹேண்ட் சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க அந்த கார்டியனும் பயங்கரமாக தயங்கிக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்கிறா இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கார்டியனோ என்னால எப்படி அந்த விஷயத்தை மறக்க முடியும்? அந்த நேரத்துல 6 செலஸ்டியல் பீயிங்ஸும் அந்த இடத்துக்கு கிளம்புனாங்க. ஆனா திரும்பி வந்தது எங்களோட ஒரே ஒரு ஆன்சிஸ்டர் மட்டும். பயங்கர காயத்தோட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயத்தை எப்படி எங்களால மறக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுவே போதும், பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆன்சிஸ்டர் கல்டிவேட் பண்றதுக்காக வெளிநிலத்துக்கு போயிருக்காரு, அவருக்கு இந்த தகவலை நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப இருக்கிற கவர்மெண்டிங் செக்ட் இந்த 3000 குலங்களையும் தாண்டி ஒரு பெரிய அரச பதவியை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தை பத்தி கேட்கவே தகுதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒய்யால கேட்டதும் எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல வீணா யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இம்மார்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய நகைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க ஹீரோவை பார்த்து, நான் இந்த இடத்துல வந்ததுக்கான ஒரு பலனா இருக்கணும்ல, கவலைப்படாதரா, ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோவும் நீ என்னை காப்பாத்துனது மட்டும் போதுமா, நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு மாதிரி சொல்ல. கவர்மெண்டிங் செக்டோ இங்க இருக்கிற 10 குலங்களுக்கும் இதுல சம்பந்தம் தானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சைலண்டா இருக்கானுங்க. லேடி இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லா பொடி பசங்களும் கான்ட்ராக்டா மரியாதையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இப்படி இழுத்து அடிச்சிருந்தீங்க அவ்வளவுதான். முக்கியமா வார் கிளானை சேர்ந்த எம்பரருக்கு தான் சொல்லணும். இல்லன்ட்டா இருக்க அவளை வாய முடிக்கிட்டு நான் இன்னும் உங்க கிளானுக்கு வராது இருக்குன்றதுக்கான காரணத்தினால அவங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும் இருந்துராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளம்ப. நீங்க எதுக்கு அந்த பையனுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க. ஓ அப்படி கேட்க வரியா, இதை பத்தி நான் சொல்லணும்னா ஃபியூச்சர்ல இவனால எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும்ன்றதுனால நான் இந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயமா இவனை கண்டுபிடிக்க உடஞ்ச போர்க்கவசம் அணிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழுவையும் கொடுத்து அமைச்சாரு அந்த மனுஷன். நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆளுங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்டிங் செக்டரை பார்த்துட்டு சரி நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எங்களுக்கு அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாம் திரும்பி பதில் கூட சொல்ல மாட்டானுங்க, சைலண்டாவே இருக்காங்க. அந்த லேடி ஹீரோவை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். திரும்பி யாராவது வராங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்த மாதிரி ரீனா வராங்க, இருந்தாலும் சைட்லயே மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப கடந்த அந்த 1 லட்சம் மைல்கள் திரும்பவும் என்னால மறக்க முடியாத நினைவு, இருந்தாலும் என்னோட கிளானை சேர்ந்தவங்க உனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்காங்க, உன்னை வழி அனுப்பி விட கூட என்னால உன்னோட முகத்தை பார்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கேள் கிட்ட என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றியா, ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் ஹீரோ அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனுக்குள்ள போன அடுத்த நிமிஷம் ஆபத்து வரும்ட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை கொடுக்குறாங்க. நீ இந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே இதை யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நாங்க கிளம்பிட்ட பார்த்து கண்டிப்பா குடத்துல கொடுக்க அந்த நாயங்களாம் வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஹீரோவும் நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இப்ப ஹீரோ இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிக்க ஹீரோவும் அதுக்குள்ள எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடாரு. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டானுங்களே, திரும்பியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துக்குள்ள ரீனாவும் இதெல்லாம் சைட்ல நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஷீஹோ கண்டிப்பா உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதெல்லாம் எதிர்த்து நீ நல்லா இருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி அந்த வாயிலுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஜாலியா அந்த இடத்துக்குள்ள வைப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க. பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க ஹீரோவை. வந்துட்டாங்களா, சொன்னது எல்லாம் சரியா போச்சு பாரு, அடி பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிட்டு சடனா அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சாரு. அவனுங்க கிட்ட வந்து அடுத்த நிமிஷமா அது மறைஞ்சு போயிட்டு அச்சா விட்டுட்டோண்டா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல அந்த வாயில ஓபன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்கிறான். ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்து இறங்கின அடுத்த நிமிஷமே ஹீரோக்கு பயங்கரமான டென்ஷன். ஏன்னா ஆல்ரெடி பல பேர்கிட்ட பயங்கரமா அசிங்கப்பட்டுட்டோன்ட்டு இன்னைக்கு நீங்க எல்லாருமே என்ன பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டீங்க, ஆனா கண்டிப்பா நானும் ஒரு எம்பரரா மாறுவேன், வெயிட் பண்ணுங்க,
எனக்காக நான் ஒரு செக்டுக்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பா அந்த செக்ட் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத ஆக்கி விட்டுறேன். இதோட சேர்ந்து கட் பண்ணி வேற ஒரு புது கிராமத்தை தாங்க அமைக்கிறாங்க. இந்த கிராமமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஆட்கள் நடமாட்டங்கள்ல இருந்து மத்த எல்லாமே ஹீரோவுக்கும் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு ஒருத்தனா நில்றா குடுறா அப்படின்ட்டு அடிச்சுட்டு மாஞ்சிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் கூட நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோவும் இந்த இடத்துல என்ன எல்லாருமே பார்க்க ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கானுங்க. ஒருத்தன் கூட உருப்படியா நடந்துக்க மாட்டானே அப்படின்னு மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல கை கால் அடிச்சதெல்லாம் கூட என்னையாண்டா இடிச்சுட்டு அந்த இடத்துல போட்டு மாங்குன்னு மாஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு அதிசயம், இவ்வளோ குழப்பமா இருக்கிற இந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு லைன்ல நிக்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ போற பிளேஸுக்கு முன்னாடி எல்லாருமே கியூ கட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக போல. ஹீரோவும் விறுவிறுன்னு என்ன அதுன்னு போய் பார்க்கலான்னு போக அந்த இடத்துக்குள்ள எங்களோட கிளானுக்குள்ள வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு மாதிரி ஒருத்தர் அழைப்பிதழை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்க கிளானுக்குள்ள வரதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இந்த அட்மிட் கார்டை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு லோட்டஸ் குளம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது மத்தது மாதிரி சாதாரணமானது கிடையாது. கல்டிவேஷன் பண்ணும்போது பிளட் பாடின்ட்டு நிறைய டேமேஜ் ஆகல. அதெல்லாம் கூட அதை அசால்ட்டா ஹீல் பண்ணணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹீரோ அதை கேட்ட உடனே என்னது நம்ம பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம். நம்ம அந்த புத்தா ஃப்ரூட்டை ரிஃபைன் பண்றதுக்கு இதுவும் ஒரு வகையில நல்ல வாய்ப்பா இருக்கும். இதனால நம்மளோட மேஜிக் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம சீக்கிரமா செஞ்சுட்டேன்னா நம்மளோட அந்த பழி வாங்கலும் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு குண்டா தரன்னு உள்ள போய்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ளார வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஒரு இன்வெர்ட்டுக்கோசரம் என்ன இவ்வளவு நேரம் பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்த லேடி அவனை அசால்ட்டா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தூக்கி ஆரம்பிச்சிடறானுங்க. பான மாண்டையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உள்ள வந்திருப்ப, இங்க இத்தனை பேர் நின்னுகிட்டு இருக்காங்களா, அப்ப போய் லைன்ல வா, அப்படி இல்லைன்னா சாத்திக்கிட்டு கிளம்படா பானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் சைலண்டா கிளம்ப ஆரம்பிச்சான். ஹீரோவும் இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இவங்க இப்பதான் ரீசெண்ட் டேஸ்ல இந்த கிளான்ல சேர்ந்தாங்க. இருந்தாலும் இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். அழக பார்த்து குறைச்சி ஏற போட்டுறாது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் ஊக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றதான் கேள்விப்பட்டேன். ஆளை பாக்குறதுனால பவர்ஸ் கம்மியா இருக்குன்றத மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்த கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட பேரு கியூ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புது பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. ஹீரோவும் இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. இருந்தாலும் இந்த பொண்ணோட பிரீத்திங்க எனக்கு ஏதோ ஃபீல் பண்ண மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னை பார்த்து ஒரு வருஷம் ஆகுதுல, அதனாலதான் இந்த அளவுக்கு எனக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஒருத்தனா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து நின்ன உடனே காடை வாங்குறதுக்கு பதிலாக அவங்க மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கான் விறுவிறுன்னு. அப்படியே இந்த இடத்துல ஒரு லவ் பிஜிஎம் போட்டு ஆளை அலேக்கா வெளியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு சடனாக அவங்க ரோசி மாதிரி அந்த இடத்துல தெரிய ஹீரோவும் அந்த இடத்துல அவங்கள பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. டே தம்பி எங்கப்பா நின்றுக்கிட்டே இருக்க, காடை வாங்கிட்டு கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த பொண்ணு ரோசின்னு மென்ஷன் பண்ணடா, நானா ஏதாவது ஒரு புது கதையை சொல்லியிருப்பேன். பட் சொல்லிட்டாங்களே என்ன பண்ண, சரி ஓகே இன்ட்ரெஸ்டா கூட்டு போலான்னு நினைச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்ல ரோசின்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரோசியும் இப்போ இந்த இடத்துக்குள்ள அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு ஹீரோ மாதிரி தான் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ இரட்டைக்கனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்க தான் ரோசி அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அப்புறம் ரோசி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன காமிச்சிட்ட உடனே மூடிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புல இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல சீனை பார்க்கணும்னா கண்டிப்பா மறாவது நாள் வெயிட் பண்ணி முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலே கிடைக்கும். ஒரியா பார்த்த ஃபீலே கிடைக்காதுல, அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ரோசியை பத்தி நல்லா ஜாலியாவே பார்ப்பீங்க. சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை தவிர இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.